ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் தான் முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். அவர் என்னென்ன பண்ணுறாரு, இந்த ரீல்ஸில் மற்றவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த கிரிஞ்சு க்யூட்டாண்டியான ரீல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? வாங்க நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏன் அண்ணன் பெருமூச்சு விட்றாரு? அதுவும் பப்ளிக்காகவே பெருமூச்சு விட்றாரு. தனியாக ஒரு ரூமில் பெருமூச்சு விட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் வேறு, பப்ளிக்காக பெருமூச்சு விட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. ஆனால் ஆக மொத்தத்தில் அண்ணன் பெருமூச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், வயசாயிருச்சு இல்லையா, வயோதிகம் தான், வேற என்ன. ஏண்டா பின்னாடி இருந்துக்கிட்டு உங்களெல்லாம் பார்க்குறக்கே சரியில்லையே, சுப்பிரமணியம் படத்தில் வர கேங் மாதிரி எங்கள் அண்ணனை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறீங்க நீங்கள் வேற. என்னடா இது கைக்கு கீழே தொலைதொலன்னு இருக்கு, அதான் ஆம்சாம்பா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் ஆம்செல்லாம் பிடிச்சி அமுக்குறீங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி பீதிக்கு பார்க்குறீங்க. அது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, வேற எதுவுமே கேட்கல. மற்றபடி அண்ணன் மூச்சு விட்டது தான் எனக்கு கேட்டுச்சு. பின்னாடி அண்ணனை பிடிச்சி பிசையும் விஷயங்கள் தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஒவ்வொரு அப்படிங்கிறாரு. ஏடாடே இத்தனை பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு அண்ணனை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஹைப் ஏற்றிவிட்டு மேலே ஏற்றி விட்டு ஒரு தற்கூரி கேங்காக மாறிக்கிட்டு இருக்கீங்களேடா, என்னடா பண்ணுறது உங்களெல்லாம்? ஐயோ. அது போக நம்பர் காளி அண்ணனுக்கு கொடுப்பார் கூலி, இதெல்லாம் தேவையா? கேட்டோமா உங்களை? அடுத்த ரீல்ஸ் மாற்றுங்கடா. இப்போ வந்துருச்சா? இது என்னது? எனக்கு புரியல, இது என்ன ரீல்ஸு? திவாகர் அவர்களோட ரீல்ஸ் தானா? அங்கே வந்த க்ரௌட்ஸ் எல்லாம் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா? நடுவில் எங்கள் திவாகரன் இருக்காரா? நிஜமாலுமே எனக்கு தெரிலடா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், எங்கள் அண்ணனை வச்சு கூட்டத்துக்குள்ள வச்சு அமுக்குறீங்களா? எங்கள் அண்ணனை கொன்றுவேன். வீட்டுக்குள்ளே ஓ அவ்வளோதான். திவாகர் அவர்களை பார்க்க வந்து அலையலையாக வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம். அப்படியே இவனுங்களெல்லாம் நாலா முக்குலையும் லாக் பண்ணி இந்த ஸ்பேஸில் கொண்டு போய் இங்கே விண்வெளி கிரகத்தில் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. வேற என்னடா, என்ன யார் யாருக்கெல்லாம் செலிப்ரேட் இப்படி எப்படி சொல்கிறது? இது வேறு சொன்னால் அந்த தம்பிக்கு நம்ம மேலே பொறாமம்மா, அதனால தான்மா அப்படி பேசுகிறாருமா அப்படின்னு ஒருத்தர் வந்துடுவார். நமக்கு எதுக்கு வம்பு? என் தலைவர் வந்துட்டான், கண்டிப்பாக பீரியட்ஸ் வச்சு ஏதாச்சும் இப்போ கான்செப்ட் மில்க் பண்ணியிருப்பார் என் தலைவர். அது என்னென்னு பார்க்கலாமா? ஹேய், ஆஃபீஸ் காலருக்கு ஒரு ஊருப்பட்ட ஒர்க் ப்ரெஷர் இருக்காருங்க. அப்போ தான் பொண்டாட்டியாகி நீங்கள் கூப்பிடுவீங்களா? ஏய், ஐ நீட் சம் காஃபி, கேன் யூ மேக் அ காஃபி அப்படின்ட்டு. உனக்கு காஃபி வேணும்னா அப்படி அவன் தான் ஒர்க் பண்ணுறான்னு தெரியுது இல்லை, அவ்வளோ அவசரமாக அப்படின்னா ஸ்விக்கியில் போட்டு கூட்டிட்டு உடம்பு சரியில்லைனா ஏன் நீ புருஷனையே பிடிச்சி நோண்டுறீங்க அப்படின்ட்டு நார்மலாக எந்த புருஷனாக இருந்தாலும் கேட்க தோணும். ஆனால் இது வேறு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஏதோ சவுண்டு கேட்குது எனக்கு. Are you mad? I'm already in work stress. Just get out, bloody idiot. இப்படி திட்டு வாங்கணுமா? ஒரு புருஷன் வேலை செய்யறான், இப்போ காஃபி கேட்டால் மூஞ்சியை உருன்னு வைப்பான். சரி ஸ்விக்கியில் போட்டு தொலைவான் அப்படின்னு போட வேண்டியது தானே. என்ன இது? சாரி பேபி லேட் ப்ரோ, எனக்கு வெறியா வருது ப்ரோ. என்னடா என் தலைவன் இந்த பக்கம் திரும்பலே நினச்ச. லேட்டர் ஹி ரிமெம்பர் தட் ஷீ இஸ் இன் ஹர் பீரியட்ஸ். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையில் இது பிடி பீரியட், இது மேக்ஸ் பீரியட் அப்படின்னு தெரிஞ்ச அந்த பீரியட் வரைக்கும் என் வாழ்க்கையோட லைஃப் டைம் பீரியட் நல்லா இருந்துச்சுடா. ஐயோ கடவுளை. இங்கே பாருங்க நண்பர்களே, நான் வந்து பீரியட்ஸ் அப்படின்னா அந்த விமன் அந்த வழியை கோத்ரூ பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ஹார்ட் டைம். அதை நான் நெக்லெக்ட் பண்ணல, அதை நான் டினையே பண்ணல. ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஓகே, இட் ஹஸ் ஃபாலன் இன்சைட் த பேட்டர்ன். அது ஒரு விதமான நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். அதை வச்சு சிம்பத்தியை போட்டு புழிஞ்சு எடுத்து மில்க் பண்ணி போட்டு அப்படியே அதுதான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவள் வேற பீரியட்ஸில் இருக்காளே, அவளையே போய் காஃபி போட சொன்னமே, அவனால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவனால் உட்கார முடியாது, காலைல 6 மணிக்கு மேலே பார்க்க முடியாது. நெஞ்சில் வலி, பின்னாடி வலி, எல்லாத்துலேயும் அவளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ. பீரியட்ஸ் தானே ப்ரோ, முடியலையா? சரி சுடுதண்ணி எடுத்து எங்கேயாச்சும் ஒத்தரம் கொடுமா, அதுக்கப்புறம் இந்த ஸ்விக்கியில் போடுமா அப்படின்னு சொல்லி முடிக்கலாம், ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமாச்சு. ஆனால் இவர் எந்த எக்ஸ்ட்ரீம் இறங்க போகிறாருன்னு தெரில. ஒர்க் ப்ரெஷரில் வேறு இருக்கார், அதை நோட் பண்ணிக்கணும் மை லார்ட்.
அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம். நண்பா நீங்கள் பண்ணுங்க நண்பா, எனக்கு புரியுது உங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் க்யூட்டாக பிஹேவ் பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த காஃபி சாரி அங்கே உட்காந்து பாஸ் என்னடா இவன் இத்தனை கத்தியும் சூடு சொரணை எதுவுமே இல்லையா, இன்னும் வர மாட்டேங்கிறான் ஆன்லைன் அப்படின்னு அங்கே உட்காந்து பாஸ் உட்காந்துருப்பாரு. அவருக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? இங்கே பாரு நீங்கள் திட்டீங்களா, சரி ஐயோ இந்த டைம் டேட் இப்போ அவள் பீரியட்ஸில் இருப்பாளோ, இங்கே பாரு சாரி எனக்கு தெரில பீரியட்ஸ் பெயின், ஓகே சாரி, சரி எனக்கு பாஸ் வேறு மீட்டிங் வேறு இருக்குது, நீ மட்டும் காஃபி போட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நாள் போட்டுக்கிறியா, நான் முடிச்சது எனக்கு போட்டு தரட்டா, நான் உனக்கு நைட் கால் அமுத்தி விட்றேன், இல்லை ஸ்விக்கியில் போட்டுக்கிறியா, நான் உனக்கு போட்டு வெயிட் பண்ண உனக்கு போட்டுறேன், மீட்டிங் இருக்குது இரு வரேன் அப்படின்ட்டு போகிறது தானே உலக வழக்கம். அந்த கேரியே இப்படி காட்டுறது தானே அது எதார்த்தம். ஐயோ பாஸாவது மயிராவது ஒர்க்காவது தூக்கி போடுறா ஆள் 7 ஜென்மத்தை தாண்டி அப்படின்ட்டு குடுன்னு என் பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ், ஐயோ அவளை நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். பீரியட்ஸ் வந்தாலும் வராங்காட்டி உன் பொண்டாட்டி மகாராணி மாதிரி பார்த்துக்கிறதா புருஷ லட்சணம். அதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த க்யூட்டாக ஒன்று பண்ணிங்களா, அந்த சாரி அப்படியே சாணி எடுத்து செவனியோட என் பொண்டாட்டியாக இருந்தால் என்னை அப்பிடுறி, நான் என்னைக்கா இருந்தாலும் அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணேன்னா யோசிக்காத, ஒய்ஃபுக்கு சொல்கிறேன் என்னை அப்பிடு, அது பேர் க்யூட் இல்லை. எனிவே ஐ லவ் யூ. ஒரு பீரியட்ஸில் அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி தான் பேசுவாங்களா? அவங்களுக்கு அப்போ தாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நானும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ரீல் ஃபுல்லாக அந்த பொண்ணு சப்மிசிவாக இருக்கிறது வேறு, டாமினண்ட்டாக இருக்கிறது வேறு. ஆனால் இப்போ நேச்சுரலாக நடக்கணும்ல. இப்போ அந்த பொண்ணு நியாயப்படி பீரியட்ஸ்லேருந்து என்ன பண்ணோம், கோச்சுக்கணும் தானே. அப்படி உங்கள் காஃபி எனக்கு ஒன்றும் வேண்டாங்க சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார் அப்படின்ட்டு டாமன் சரி சண்டையை போடுறது தானே புருஷன் முன்னாடிக்கு அழகு. உடனே இட்ஸ் ஓகே டா, ஐ லவ் யூ டா க்யூ. இது அதான் அப்படிங்கிற என்ன நடக்குது? முடிஞ்சிருச்சா? என்னமோ கடைசி மெசேஜ் சொன்னார், டோன்ட் லெட் யுவர் ஆங்கர் ஸ்ட்ரெஸ். என்னது அதை பார்த்தே தீரணுமே. இல்லைங்க, வாழ்க்கைக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாம் உள்வாங்கணும், அதுக்காக தான் பார்க்கணும். அது மட்டும் லவ் யூ, டோன்ட் லெட் யுவர் ஆங்கர் ஸ்ட்ரெஸ் டு ஹர்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ். நண்பா, நம்மளோட லவ்டு ஒன்ஸை நம்ம ஹர்ட்டே பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேம்பர் பண்ணும்போது அதோட சுவை தெரியாது. நம்மளுக்கு பகல் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா ராத்திரியோட கூல்னஸ் தெரியாது, ராத்திரிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா பகல் இல்லை. அந்த மாதிரி தான் இது ஒரு ஓவரால் கான்செப்ட் தான். நான் வந்து உங்களோட பார்ட்னரை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் லவ்வில் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஹர்ட் ஆகுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். பேம்பர் பண்ணுறது எப்படி ஒரு அழகோ ஹர்ட் ஆகுறது ஒரு அழகுங்கிறேன். அப்படி அதை மட்டும் பாருங்கன்னு சொல்ல வரேன், அவள் தான். அதுக்குன்னு போய் வாலண்டியராக உங்கள் லவ்வரை ஹர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கப்புள்ஸ்னா அது ஒரு வேற வேர்ல்டா. இப்போ பாருங்க, இவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வரும். என்ன இல்லை, வென் கெஸ்ட் லீவ் ஹோம், கெஸ்ட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது நாங்களாம் கெஸ்ட்டு நெஞ்சுக்கு மேலே இருக்க மூஞ்சியை தான் பார்த்து பாய் சொல்லுவோம். நீங்கள் எங்கடா வயிற்று கீழே பார்த்துட்டு இருக்கீங்க? கெஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி சங்கட குஸ்காவாக இருக்காது. என்ன ரெண்டு பேர் என்ன எம்பிட்டு நேரம் கிளம்ப மாட்டானா அந்த கெஸ்ட்? எவ்வளோ நேரம் மாறி இல்லாட்டி வாயை திறந்தாச்சும் பேசுங்க. மாறி ரெண்டு பேரும் ஒரே ஆக்ஷனு. என்ன கெஸ்ட் வெளியே போனதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கு போறீங்களா? டிப்பிக்கல் புருஷன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும். பார்ப்போம். யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பின்னாடி சிரிக்கிற இல்லைங்க. அப்புறம் என்னங்க, எங்க கெஸ்ட் வரும்போது இந்த காஸ்டியூம்ல இருந்து என்னங்க தப்பு? எனக்கு புரியல. வீட்டில் அப்படி தானே இருப்போம், நைட்டி போட்டிருப்போம், பனியன் கினியன் போட்டிருப்போம், லுங்கி இங்கி கட்டியிருப்போம். என்ன சோ வாட்? சரி, ஏதோ ஒரு இப்போ நம்ம வீட்டுக்கு பாஸ் வந்தாருன்னா, பாஸ் ஃபேமிலி வராங்க அப்படின்னா ஒரு சரி ஓகே, ஒரு இடம் பொருள் ஏவல் கருதி அந்த ஆளுக்கு ஒரு மரியாதை கருதி ஏதோ ஒன்று பண்ணலாங்கலான்ட்டு ஒரு ஐடியா ஓகே, அது ஓகேவா? எனக்கு இது புரியல. கெஸ்ட்டுனா நம்ம சொந்தக்காரங்க வர போகிறாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் இப்போ ஆமாம் இப்படி தான் இருப்போம். இதுக்கோசரம் யாராச்சும் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்களா? யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் வந்தால் ட்ரெஸ் மாற்றி ஓகே. என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. உங்கள் வீட்டில் இப்படி கெஸ்ட் வந்தால் ட்ரெஸ் மாற்றுவீங்க? ஷாப்பிங் கேரண்டி.
இல்லை இந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டாம். டி நகரில் 3-10 ரூபாய்க்கு வாங்கின ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சொல்கிறேன் நான். ஏதோ டீசெண்டாக ஒரு சட்டைக்கிட்டே போட்டு அப்படியே லுங்கியோட உட்கார வேண்டியது தான். பிறவென்ன இதுக்கோசரமாக யாராச்சும் ட்ரெஸ்ஸு போட்டு ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிலப்பா. அப்புறம் தான் கெஸ்ட்டு போயிட்டாங்களே, அப்புறம் வீட்டில் நீங்கள் மட்டும்தானே, அப்புறம் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்டேன். ஐயோ ரொம்ப சலிச்சுக்கிறாருப்பா. இப்போ எதுக்கு யாருமே இல்லைன்னா எப்படி பிறந்தோமோ அவ்வாறே இயற்கையாக சுற்றுவோமே, அதில் தானே சுதந்திரம் உள்ளது. புரிஞ்சுக்கோங்கடா பேர பசங்களா. அதை விட்டுட்டு கெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸுன்ட்டு. ஏதோ சொல்ல வராரு இது வேற்றுக்கிற வாசி. அவரோட லாங்குவேஜ்லேருந்து நம்மளோட தமிழுக்கு எப்படி மொழிபெயர்க்கு தீமா தீமா அப்படி லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டு போய் ஸ்பேஸ்ஷிப்பில் என்ட்ராகி மேலே போனால் மேலே போயிடலாமா? என்ன சொல்ல வரீங்க ஏலியன்? ஒழுங்காக சொல்லுங்கள். ஆனால் ஏலியன் என்ன உங்களுக்கு புரியலையா? இது வந்து நம்ம கலாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் சீரியஸாக பார்க்கலாம். சில பேருக்கு டேலண்ட் இருக்கும்போது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி தானே ஆகணும். வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிருக்கீங்களா? பொங்கல் டைம்லலாம் ப்ரஷ்ஷு இல்லைங்கிற பட்சத்தில் தன்னோட வீட்டுக்கு என் மண்டையை வச்சு அண்டு கொடுப்பேன், நான் வெள்ளை அடிப்பேன் அப்படின்ட்டு பின்னாடி செவத்துக்கு வெள்ளை அடிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நம்ம கலாய்க்கிறது நம்ம தப்பு தானே. அவர் மண்டையை வச்சு செவத்தெல்லாம் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் உசிதம். போதும் ப்ரோ, போதும். சமையல் ரூமில் அடிச்சது போதும். அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு கலக்காலம் வந்தீங்க அப்படின்னா பெட்ரூம் இருக்குது, அங்கேயும் எப்படி வெள்ளை அடிச்சு முடிச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல. ஹால் கீழே பொறுமையாக வெள்ளை அடிச்சு அப்புறம் அதுதான் அந்த வீட்டுக்காக போடக்கூடிய அந்த உழைப்பு இருக்கே. மென்ஸ் ஆர் ப்ரொவைடர்ஸ். என்னடா பண்ண கடைசியில் இப்படி? டேய் இவன் க்ரீப்பியாக இருக்குடா. டேய் இப்படிலாம் பண்ணாதடா. அதுவும் குறிப்பாக சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படிலாம் பண்ணாத. துண்டு கண்டே அவனை தூக்கிட்டு போயிடுவானுங்க. சொன்னால் கேளு. கடைசி எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு மாதிரி ஹானியாக இருக்குது. மீண்டும் மீண்டுமா இன்னுமம்மா நீ வெள்ளை அடிச்சு முடிக்கல? டக்குன்னு முடி ப்ரோ. டென்ஷன் ஆகுது ப்ரோ. அது வேணாம், அது மாதிரி ஹானியா இருக்கே. சொன்ன கேளு, நல்லதுக்கு தான்டா சொல்றேன். டே குட்டி குஞ்சம் முடிஞ்சிருச்சு. கதை போமா பாட்டு போட போறாருன்னு நினைக்கிறேன். பாட்டு போட போறாரா? ஐயோ நம்ம மைண்ட் பாட்டு பாட போறாருன்னு நினைக்கிறேன். கதை போமா பாட்டு பாட போறாரா? பாடுங்க, ரியல் டேலண்ட். பாடுங்க. அந்த சாங் நாங்க கேட்டோம். இப்போ இந்த பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கீழே பார்க்கணுமா? நெஞ்சு கீழே அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த கன்றவதியை நாங்கள் ஏன் பார்க்கணும்? எனக்கு புரியல. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு என்னடா அறிகுறியே சரியில்லையே. கமெண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே பாடுங்க. பாடல்களை தாண்டி மூஞ்சில அந்த ரொமான்டிசைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ப்ரோ. பூக்கியா நீங்க? பாடுங்க. கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினால். அவர் பெருசா பாடி வச்சிருந்தாருங்க. எடிட் பண்ண அந்த இதெல்லாம் தூக்கிட்ட நான் கட் பண்ணி. அவர் எவ்வளோ எம்பிட்டு நேரம் கேட்கறது இந்த கியூட். அவர் பாடினது கேச்சிங்கல்ல, லைக் பண்ணிட்டு போங்க. அச்சி ஐ மீன் லைக் பட்டனை தட்டுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். தட்டிடுங்க, புரியுதா? என்னது இந்த பூக்கு என்ன பண்ணுறாருங்க? ஐயோ ஆயின்மெண்ட் வச்சதெல்லாம் அப்பிக்கிட்டனே கையில். சின்ன வயசில் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டாக இருந்திருப்பனோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாஸ் கார்த்தி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன கறி ஆக்கி சாப்பிடுவேன். அப்படி மாலைகளை கொண்டு இருந்தீங்கன்னா அது சாம்பார் மாதிரி வச்சு அப்பெல்லாம் இப்பெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவேன். மலை கீழே போட்டிருந்தோம் அப்படின்னா சாம்பார் வச்சு அப்பெல்லாம் கிப்பெல்லாம் எதுக்கு என்னத்தக்க பொறிச்சு சாப்பிடணும்? ஏன் என்ன வத்தா குழம்பு வச்சு எங்களுக்கு திங்க தெரியாதா? ஏய் பீச்சாங்க எடுத்து மூஞ்சி மேலே வச்சா மாஞ்சி தேஞ்சு மூஞ்சி பேஞ்சுன்னு. ஏய் நைட்டு கிழமைனா கறி சாப்பிடணும். ஏய் யாரா நீங்களாண்டே? எனக்கு புரியல. இது ஒரு தகவலாக? இது ஒரு நாட்டுக்கு தேவையான தகவல். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கறி போட்டு சாப்பிடுங்க. வீட்டில் கறி இல்லைன்னா சாம்பார் ரசம் இது வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறா. இவனா பக்கத்தில் பூக்கி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறானே. என்னடா சினுங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னடா பண்ணுறீங்க எல்லாரும்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை சொல்லி கிளம்பி. நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன்.
டாடா பை வேற ஒரு ட்ரால் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இந்த பாட்காஸ்ட் சேனல்லையும் வீடியோ போடணுமா? ஐயோ ஓகே போடுவோம். டாடா பை டாடா பாய்.